தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டெமோக்ராட்டிக் டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பவர் கவுண்டர் டெரரிசம் அண்ட் ஜியோபொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட் டாக்டர் பாலசுப்ரமணியம் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஜெயந்த். ஜெயந்த் சார். சார், நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒரு விஷயத்தை பார்த்துருப்போம் சார். என்னென்னா பார்டர் இஷ்யூ, டெரரிசம் இஷ்யூ அப்படின்னு சொன்னாவே நம்ம எல்லாருக்குமே ஒரே ஒரு ஸ்டேட் தான் ஞாபகம் வரும், காஷ்மீர். ஆனால் சமீப காலமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் காஷ்மீரை விட அதிகமான ஒரு ஹாட்ஸ்பாட்டை ஒரு ரீஜியன் வந்து பெறுது. அது என்ன அப்படின்னு சொன்னால் மணிப்பூர். மணிப்பூரில் இருக்கக்கூடிய இஷ்யூ என்ன சார்? மணிப்பூரில் மோர் தென் டெரரிசம் இஷ்யூ, சிவில் ஸ்ட்ரைஃப் இனிஷியலாக சிவிலியன் ப்ரொட்டஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அந்த சிவிலியன் ப்ரொட்டஸ்ட் ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னு சொன்னால் மெய்தி செட்டில்மெண்ட் மேலே ஒரு அட்டாக் நடக்குது. ஆமாம், மெய்தீஸ் குக்கீஸ். அங்கே என்ன எத்தனிக் டிவைட் இருக்குது சார். ஹில் வாசஸ் வேலி டிவைட் இருக்குது. அண்ட் இதனால் வர எக்கனாமிக் இம்பேலன்ஸ், இதுதான் இஷ்யூ. ஒரு எக்கனாமிக் அசிமெட்ரி இருக்குங்க. அங்கே 3 கிளான்ஸ் இருக்காங்க. நாகாஸ் இருக்காங்க, மெய்தீஸ் இருக்காங்க, குக்கீஸ் இருக்காங்க. குக்கீஸ் இருக்கிற இடம் வந்து சுர்சாந்த்பூர்னு ஒரு ஏரியா, ஒரு டிஸ்ட்ரிக்ட். அப்புறம் காங்பாக்பிங்கிற 2 டிஸ்ட்ரிக்டில் குக்கீஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தி ஆர் 95 ஆல்மோஸ்ட் 100% கிறிஸ்டியன்ஸ். அந்த சைடில் பார்த்தீங்கன்னா உக்ரூல், சாந்தேல், சேனாபதி, இந்த இடத்துல நாகா பாப்புலேஷன். தி ஆர் ஆல்சோ கிறிஸ்டியன்ஸ், ப்ரிடாமினென்ட்லி கிறிஸ்டியன் பாப்புலேஷன். வேலி சைடில் வந்தீங்கன்னா ஈஸ்ட் இம்பால், ஜெரிபோம், வெஸ்ட் இம்பால், இங்கெல்லாம் வந்து மெய்தீஸ் இருக்காங்க, விச் இஸ் அ ப்ரிடாமினென்ட்லி ஹிந்து பாப்புலேஷன். Hindu is a majority population there. 50-55% is Hindu population. Entire state. 17 to 18% is Naga population. The rest 20% is Kuki population. In the Nagasum, Kukisum, they are scheduled tribes, classified as scheduled tribes. Whereas the Meiti population is in the OBC category. So, இது என்ன அங்கே ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சுன்னா, the majority population of Meithis, who are almost 50-60% of the total population, are holding only 10 to 20% of the total land bank, land parcel, in the valley area. Whereas the scheduled tribes, which are the Kukis and the Nagas, they hold around 80%. ஒரு 80% அவங்க கையில் இருக்குது. வேலியில் ஹில் ரீஜனில். ஸோ என்ன ஆகுதுன்னா, இவங்க மெஜாரிட்டி பாப்புலேஷன் 20% தான் லேண்ட் இருக்குது. வேறு the மைனாரிட்டி பாப்புலேஷன் டோட்டலாக 80% வச்சுருக்காங்க. ஷெட்யூல் ட்ரைபாக இருக்கிறதுனால அவங்களால அங்கே லேண்டு வாங்க முடியுது. குக்கீஸாலையும் சரி, நாகாஸாலையும் சரி. வேறு ஷெட்யூல் ட்ரைபாக இல்லாமல் ஓபிசி கேட்டகரி இருக்கிறதுனால மெய்தீஸால் அங்கே லேண்டு வாங்க முடியல. இந்த யூனிக் சிஸ்டம் ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா சார்? இப்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நாம் நினச்சா நீலகிரிஸ்லேயோ கொடைக்கானல்லையோ எஸ்டேட்டோ வீடோ வாங்க முடியும். ஆனால் மணிப்பூரில் மட்டும் ஏன் அந்த எஸ்டி ஸ்டேட்டஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் லேண்டை ஹில்லில் வாங்க முடியும்? அது வந்து அங்கே இருக்கிற இந்த ட்ரைபல் ஐடென்டிட்டியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அந்த எக்கோசிஸ்டமை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக, அவங்களோட ஒரு பர்சனல் ஸ்பேஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக. இப்போ இல்லை, 1980s 60ஸ்லேருந்தே இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது சார். இது புதுசு கிடையாது. இன்னும் 2023 வந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. இன்ஃபேக்ட் 1980ஸ்லேயே மீதீஸ் வந்து எங்களை ஷெட்யூல் ட்ரைப் கிளாஸிஃபிகேஷன் கொடுங்கன்னு கேட்டாங்க. அது அப்பயே கிடப்பில் போடப்பட்டது. 93 to 97 குக்கீஸ்க்கும் நாகாஸ்க்குமே கான்ஃப்ளிக்ட் வந்திருக்கு, ஒரு வார் வந்திருக்கு. ஸோ குக்கீஸ் வந்து நாகாஸ்கூடையும் சண்டை போட்டிருக்காங்க, மெய்தீஸ்கூடையும் சண்டை போட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக October 23 வந்து எப்படி கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, 2012 வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க மெய்தி சைட்லேருந்து. அப்போ டாக்டர் மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டராக இருக்கார். எங்களை வந்து ஷெட்யூல் ட்ரைபாக ரீக்ளாஸிஃபை பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. 2012 ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுறாங்க. அந்த கிளைமில் நியாயம் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அவங்க சைடில் நியாயம் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. நியாயம் இருக்கா இல்லையா நம்ம சொல்லக்கூடாதுங்களா? நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவங்க வந்து எங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, எங்களோட எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி டிப்ரைவ் பண்ணப்படுது, எங்களுக்கு வந்து லேண்ட் வாங்க முடியல, எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி டினை பண்ணப்படுது, அவங்களோட ஃபீலிங் அது. அந்த மக்களோட பர்செப்ஷன் தான் நம்ம சொல்லணுமே தவிர நம்ம இதில் சொல்கிறதுக்கு எது நல்லது கெட்ட சரி தவிர சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்போ 2013 அந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுக்க சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் கேட்குறாங்க. பட் அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணலை. அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில் போடப்படுது. திருப்பி 2021 இந்த பிரச்சனை உருவாகுது. அப்போது இப்போ இருக்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்குறாங்க 22 இதுக்கு என்ன சொல்யூஷன், ரெக்கமெண்டேஷன் உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அந்த டைமில் ஸ்டேட் கவர்மெண்ட் டிலே பண்ணும்போது ஒரு மெய்தி குரூப், ஒரு அட்வொகேசி குரூப் வந்து ஒரு கேஸ் போடுறாங்க மணிப்பூர் ஹைகோர்ட்டில். இதுமாரி எங்களை வந்து ஷெட்யூல் ட்ரைபாக ரீக்ளாஸிஃபை பண்ணணும், பிகாஸ் எங்களுக்கு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதில்ல, ரிசர்வேஷன்ஸ் கிடைக்கிறதில்ல, எங்களுக்கு சலுகைகள் கிடைக்கிறதில்ல, ஆனால் நாங்கள் மெஜாரிட்டி குரூப், எங்களை நீங்கள் ஷெட்யூல் ட்ரைபாக போடணும்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த மணிப்பூர் ஸ்டேட் ஹைகோர்ட் வந்து பேஸ்ட் ஆன் த மெரிட் சார்ட்ஸ் ஆஃப் கேஸ்
ரீக்ளாசிஃபிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கமெண்டேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் விட்டு கொடுக்க சொல்கிறாங்க. இதுதான் இந்த ஃப்ளாரப்புக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ அங்கே இருக்கிற ட்ரைபல்ஸ் போத் நாகாஸ் அண்ட் குக்கீஸ் வந்து ஆல் ட்ரைபல் ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் மூவ்மெண்ட் இருக்குது. ஒரு பெரிய ட்ரைபல் ஷோ சாலிடாரிட்டி மார்ச் நடத்துகிறாங்க. குக்கி ஏரியாஸில் நடத்துகிறாங்க, நாகாஸ் ஏரியாஸில் நடத்துகிறாங்க. நாகா ஏரியாவில் நடக்கிற ட்ரைபல் மார்ச் பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வேறு குக்கி ஏரியாவில் நடந்த மார்ச்சில் வயலன்ஸ் வருது. எப்படி வருது? குக்கீஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த மீத்தீஸ் ஏரியா ஆன்க்ளேவ் இருக்குது, அதை போய் அட்டாக் பண்ணுறாங்க அந்த ட்ரைபல் மார்ச்சும் போது. உடனே மீத்தீஸ் திருப்பி அடிக்கிறாங்க. இப்படி தான் அந்த 2023 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ குக்கீஸ் திருப்பி அடிக்க, மீத்தீஸ் திருப்பி அடிக்க ஒரு வயலன்ஸ் லெவல் அன்அபேட்டடாக போயிடுது. போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏன் போலீஸால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா, குக்கீஸ்லேயும் போலீஸில் இருக்காங்க, மீத்தீஸ்லேயும் போலீஸில் இருக்காங்க. ஆனால் நாம் ஒரு விஷயம் பார்க்குறோம் சார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் அவங்க வந்து இந்த குக்கீஸோட ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்த ஆர்ம்டு ரெசிஸ்டன்ஸை நம்ம வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக ஹால்ட் பண்ணிப்போம், உங்களோட கேடர்ஸ் எல்லாம் நீங்கள் கேம்பில் இருங்க, நாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு இதுக்கு சஸ்பென்ஷன் ஆஃப் ஆபரேஷன்ஸ் அக்ரிமெண்ட். இது வந்து இப்போ பண்ணலை சார், 2008 பண்ணப்பட்டது. ஆமாம். குக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கியில் வந்து 2 சிஸ்டம். நான் ஏன் கேட்டேன் அப்படின்னா, அப்போது அது வந்து எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும்போது நம்ம வந்து இந்த கலவரத்தை ஸ்ப்ரெட் ஆகாமல் ஈஸியாக தடுத்திருக்க முடியும் இல்லையா? தடுத்திருக்கலாம், அவங்க கேட்கலையே. என்னென்னா குக்கீஸில் வந்து 2 முதுவான சிஸ்டம்ஸ் இருக்குது சார். ஒன்று சிவில் சொசைட்டி விச் இஸ் நார்மல் சிவிலியன் லைக் யூ அண்ட் மீ, அதுக்கு சப்போர்ட் பண்ணுற இன்சர்ஜன் குரூப்ஸ். அதேமாதிரி மீத்தீஸ்லேயும் சிவில் சொசைட்டி, அது சப்போர்ட் பண்ணுற இன்சர்ஜன் குரூப்ஸ். நாகாஸில் சிவில் சொசைட்டி, அதை சப்போர்ட் பண்ணுற இன்சர்ஜன் குரூப்ஸ். மீத்தீஸில் பார்த்தீங்கன்னா பிஎல்ஏன்னு ஒரு பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆஃப் ஆர்மி ஆஃப் மணிப்பூர் பெரிய குரூப், அது இட்ஸ் இன்சர்ஜன் குரூப். யூஎன்எல்எஃப்னு ஒரு குரூப் இருக்குது, ப்ரீபாக்னு ஒரு குரூப் இருக்குது, கேஒய்கேஎல் குரூப். இதெல்லாம் மீத்தி குரூப், மீத்தியோட கிளைமை சப்போர்ட் பண்ணுற குரூப். அவங்க முன்னாடியிலேருந்து ரொம்ப நாளாக தனி மணிப்பூருக்கு போராடிட்டு இருக்காங்க. இப்போ மீத்தீஸோட விஷயம் வந்தோன்னா அது அவங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குது, உடனே நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் இறங்குறாங்க. குக்கி சைடில் பார்த்தீங்கன்னா குக்கி நேஷனல் ஃப்ரண்ட்டு, குக்கி லிபரேஷன் ஆர்மி, அப்புறம் ஜோமி ரெவல்யூஷனரி ஃபோர்ஸ்னு அங்கே ஒரு 10 குரூப் இருக்குது. நாகா சைடில் நேஷ்னல் என்எஸ்சிஎன் நேஷ்னல் சோஷியலிஸ்ட் கவுன்சில் ஆஃப் நாகாலாண்ட் முன்னாடி ஒரே குரூப்பாக இருந்தது. அப்புறம் கப்லாங் ஐசக் மூவியாக பிரிஞ்சுது. இப்போ கப்லாங் குரூப்பு ஒரு 20 ஸ்ப்ளிண்டர் ஆகிருக்கு, அவ்வளோ ஸ்ப்ளிண்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த குரூப் எல்லாமே வயலண்ட் ஆர்ம்டு இன்சர்ஜன்ஸ். கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லா குரூப்பையும் பேன் பண்ணுறாங்க. மீத்தி குரூப்பையும் பேன் பண்ணுறாங்க, குக்கி குரூப்பையும் பேன் பண்ணுறாங்க, அதேமாதிரி நாகா குரூப்பையும் பேன் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நாகா குரூப்பில் வந்து நம்ம 2015 நம்ம பாரா கமாண்டோஸ் மயான்மாரில் போய் அட்டாக் பண்ணாங்க இல்லையா, இந்த நாகா கேம்ப் தான். ஓகே. இவங்க மணிப்பூரில் அட்டாக் பண்ண அசாம் ரைபிள்ஸ் ஒரு கான்வாய் அட்டாக் பண்ணாங்க. அது பழிதிக்கிறதுக்காக தான் நம்ம போய் திருப்பி மயான்மாரில் உள்ள நாகா இந்த என்எஸ்சிஎன் கப்லாங்கோட கேம்ப் அட்டாக் பண்ணோம். ஸோ இவங்க வந்து கொஞ்சம் அன்ரூலி எலிமெண்ட்ஸ், சொல்கிறது யார் சொல்லுன்னு கேட்க மாட்டாங்க. அதனால தான் அவங்க பேன் பண்ணி அவங்க மூவ்மெண்ட்டை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். பட் இந்த சிவில் சொசைட்டி ப்ராப்ளத்தை நீங்கள் ஆர்மியை வச்சு டீல் பண்ண முடியாது. இட் இஸ் பியாண்ட் த இன்சர்ஜன். என்னன்னா சிவில் சொசைட்டியை ஒரு எண்ணம் என்னென்னா, குக்கிக்கு என்னென்னா இந்த எஸ்டி ரிசர்வேஷன் கிளாசிஃபிகேஷன் மீட்டிஸ் கொடுக்குதா அவங்களோட ஆப்பர்ச்சுனிட்டி போகிறதா அவங்க நினைக்கிறாங்க. மீத்தீஸ் என்ன நினைக்கிறாங்க, எங்களுக்கு வராத ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு வேணும்னு மீத்தி சண்டை போடுறாங்க. ஸோ இது ஜென்யூன் நியாயமான ஒரு போராட்டம். 2 குரூப்புக்கும் ஒரு நியாயம் இருக்கும். அந்த போராட்டம் பீஸ்ஃபுல்லாக இருந்தால் பிரச்சனை இல்லை, அது வயலண்ட்டாக ஆகுது, அங்கே தான் பிரச்சனை வருது. இந்த நாகாஸ் என்ன பண்ணுறாங்க, நாகாஸும் ஷெட்யூல் ட்ரைப் கிளாசிஃபிகேஷன் கூடாதுன்னு சொல்கிறாங்க. பட் நாகாஸ் வந்து ரொம்ப சாமர்த்தியமாக குக்கியை சண்டை போட்டு விட்டு நாகாஸ் ஒதுங்கிக்கிறாங்க. நாகாவோட மெயின், ஏன்னா இவங்களுக்கு அவங்களோடவும் பிரச்சனை இருக்குது. நாகாஸ்க்கும் குக்கீஸ்க்கும் லாங் டைம் என்மிட்டி இருக்குது. ஏன்னா 2 பேருமே அந்த ஹில் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறாங்க. கரெக்ட், 2 பேரும் ட்ரைப்ஸு, 2 பேரும் ஹில் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறாங்க. அவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ஸ் வருது, யார் இடத்துல போகலாங்கிறது. மீட்டீஸோட முக்கியமான அக்யூஷன் என்னன்னா, எங்களுக்கு ஹில் சைடில் போக முடியல, எங்களுக்கு இந்த 10-15% தான் எங்களுக்கு வேலியில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இந்த ஹில் வேலி டிவைடு தான் ஒரு எக்கனாமிக் ஆப்பர்ச்சுனிட்டியை டிப்ரைவ் பண்ணுறதா எல்லாரும் நினைக்கிறாங்க. மீட்டீஸும் நினைக்கிறாங்க, குக்கீஸ் இல்லை குக்கீஸும் நினைக்கிறாங்க. இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா இல்லீகல் இமிக்ரேஷன் ஃப்ரம் மயான்மார். இது மெய்த்தீஸ் ஒரு பெரிய அக்யூசேஷனாக வைக்கிறாங்க. என்னென்னா மயான்மார் பார்டரில் தான் இந்த குக்கியோட சுர்சான்பூர் இருக்குது. அங்கே இருக்கிற குக்கி பாப்புலேஷன் குக்கி ஜோன் சொல்லுவோம், நம்ம குக்கி ஜோன் சொல்லுவோம். மயான்மாரில் சின் ஸ்டேட்டில் குக்கி சின்னும்பாங்க. ஸோ 2 பேரும் சிப்லிங்ஸ், 2 பேரும் ஒரே கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் உள்ள ஆளுங்க. ஸோ மயான்மாரில் என்னைக்கு கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆச்சோ 2021 கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேருந்து அவங்க விரட்டி எடுக்கப்பட்டு அகதிகளாக
இங்கே இல்லீகலாக வந்து உட்காந்துக்கிறாங்க. அதாவது எப்படி பங்களாதேஷ்ல இருந்து இந்த பங்களாதேஷிஸ் போரின் ஆகுறாங்களோ அதே மாதிரி மியான்மர்ல இருந்து இந்த ஜோஸ் வராங்க. சின்ஸ் ஓகே. எங்கே வந்து உட்காந்துக்கிறாங்கன்னா இந்தியாவில் உள்ள மணிப்பூரில் சுர்சாந்த்பூரில் உட்காந்துக்கிறாங்க. குக்கி ஸ்ட்ராங் ஹோல்ஸில் ஃபாரஸ்ட்டில் அங்கங்கே என்க்ரோச் பண்ணி உட்காந்துக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வருது. ஓகே, இந்த என்க்ரோச்மெண்ட்ஸை விளக்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒரு பெரிய ட்ரைவ் பண்ணுறாங்க. ஸோ அதில் குக்கியோட என்க்ரோச்மெண்ட்ஸும் விளக்குறாங்க, மெய்த்தீஸும் போய் இல்லீகலாக போய் எங்கே ஆக்குபை பண்ணுறாங்க அதையும் விளக்குறாங்க. மியான்மர்லேயும் மெய்த்தீஸ் இருக்கு. இல்லை, நான் சொல்கிறது நம்ம இந்தியாவில் குக்கி. ஓகே. நம்ம மயான்மார் சைடே போகல, மயான்மார்லேயே நம்ம இடத்துல வந்து உட்காந்துட்டு இருக்காங்களே இல்லீகலாக, அவங்கள தடுக்கிறாங்க, அவங்களோட இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ஸையும் விளக்குறாங்க. ஓகே, மெய்த்தீஸே ஹில் ஸ்பேஸஸ் இல்லை அவங்களையும் விளக்குறாங்க. ஸோ குக்கீஸையும் விளக்குறாங்க. ஸோ இந்த என்க்ரோச்மெண்ட் வந்து குக்கி என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்க ரேஸுக்கு, அந்த எத்தனிக் ரேஸுக்கு அகேன்ஸ்டாக கவர்மெண்ட் எடுக்கிற நடவடிக்கையாக நினைக்கிறாங்க. சில பேர் நினைக்கிறாங்க, சில பேர் அதை தூண்டி விட்றாங்க. வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் சில பேர் இருக்காங்க, தூண்டி விட்றாங்க. இதுதான் அந்த வயலன்ஸுக்கு ஒரு காரணமாக இருக்குது. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன், இந்த வயலண்ட் ஆக்டிவிட்டீஸ் அங்கே ஆக்டிவாக இருந்ததுன்னா அவங்களால இல்லீகல் வேலையை பண்ண முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் சப்ளை செயினில் மணிப்பூர் ஒரு முக்கியமான அங்கம். அதுதான் கேட்க வந்தேன். இப்போ இந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறீங்களே, அதற்கும் இந்த ட்ரக் ட்ரேடுக்கும் ஏதாவது நிச்சயமாக சம்மந்தம் இருக்குது. 200% சம்மந்தம் இருக்குது, எந்த டவுட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் இந்தியா சாண்ட்விச் பிட்வீன் 2 மேஜர் ட்ரக் ஹப்ஸ். ஒன் இஸ் கோல்டன் கிரெசென்ட் ஆன் த வெஸ்டர்ன் சைட், பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், ஈரான் அண்ட் ஆப்கானிஸ்தான், which produces top grade 90% of global heroin, poppy. ஆப்கானிஸ்தான் தான் மெயின் ஹப். காந்தஹாரில் லஷ்கர் கான் இருக்குது. நம்ம எப்படி தாஞ்சூர் சைடெலாம் டெல்டா சைடில் வயல் இருக்குமோ அப்படி இருக்கும் அங்கே. ஸோ 2021 தாலிபான் ஆட்சிக்கு வந்தோடனே இந்த பாப்பி கல்டிவேஷனை கிளாம்ப் டவுன் பண்ணுறாங்க. அவங்களே டவுன் பண்ண. ஆமாம், பண்ணக்கூடாதுன்றாங்க, பிகாஸ் ஹராம் அது. ஓகே, எனக்கு கிடைச்ச அடிப்படை புரிதல் என்னன்னு சொல்கிறேன், அது சரியானு பாருங்கள். ஆனால் இவங்க அதை யூஸ் பண்ணி தானே இந்த அது முன்னாடி சார், அது என்னென்னா அது கான்ஃப்ளிக்டிங் ஸ்டோரிஸ் வருது. ஓகே, முன்னாடி இருந்தபோது இந்த ட்ரக் ட்ரேடில் வர பணத்தை வச்சு தான் பண்ணியிருந்தாங்க. பட் அது தலிபானா இல்லைட்டா வார்லார்ட்ஸ் இருக்காங்க. இப்போது ஆப்கானிஸ்தான் ஃபுல்லாகவே வார்லார்ட்ஸ் வச்சு தான். இன்றைக்கி தலிபானாக இருப்பான், நாளைக்கு ஆப்ரேஷன் கேம்பில் போயிடுவான். ஸோ அப்படி தான் நடக்கும். ஸோ அவங்க அங்கே ரொம்ப சகஜம் அது. ஸோ அஃபிஷியலாக அவங்க கிளாம்ப் டவுன் பண்ணுறாங்கன்னு சொல்லப்படுது. இதனால் 50-60% அவுட்புட், ஹெரோயின் அவுட்புட் ஆப்கானிஸ்தான் வரது கம்மியாகுது. ஓகே, அந்த டிமாண்ட் எங்கேருந்து எடுப்பீங்க, அந்த சப்ளை? ஸோ வீல் ஹவ் டு டேக் இட் ஃப்ரம் கோல்டன் ட்ரையாங்கிள் ஆன் த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட். அது பார்த்தீங்கன்னா லாவோஸ், தாய்லாண்ட் அண்ட் மயான்மார். மயான்மார் இஸ் அ டாப் ஹெராயின் ப்ரொடியூசிங் நேஷன். பாப்பி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும், பாப்பியில் 3 விதமாக எடுக்கலாம். ட்ரக்ஸ் எடுக்கலாம், ஓபிஎம் எடுக்கலாம், மார்ஃபைன் எடுக்கலாம் அண்ட் ஹெராயின். ஃபைனலாக ஹை கிரேட் ஹெராயின். அங்கேருந்து வர ஹெராயின் பேர் ஹெராயின் 4. மயான்மாரில் வர டாப் கிரேட், ரொம்ப ஹிட். அது நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாகவே ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கக்கூடிய விஷயம். நீங்கள் கடையில், மளிகை கடையில் போய் வாங்குற, க்ராசரி ஸ்டோரில் போய் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த ஹெராயின் தானே படத்தில் காட்டுற மாதிரி வெள்ளை சுகர் அந்த சால்ட் மாதிரி இருக்கும். ஓகே, அது பல ஃபார்ம் இருக்கும் சார், பல ஃபார்ம் எடுத்துப்பாங்க. ஓகே, அது ஹெராயின் கூட சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இது குவைட் டேஞ்சரஸ். அது பார்த்தீங்கன்னா மெத்தும்பாங்க, கிறிஸ்டல் மெத், அப்புறம் ஆம்பெத்தமைன், அப்புறம் யாபா டேப்லெட்ஸ், ரெட் கலரில் இருக்கும் குட்டியாக. இது எல்லாமே ஒரு ஜென்சி க்ரௌடுக்கிட்ட பெரிய ஹிட், வரவேற்பு. நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக, நார்த் ஈஸ்ட் இந்தியா, பெங்களூர் வரைக்கும் இருக்குது சார், சென்னை வரைக்கும் இருக்குது அந்த நெட்வொர்க். இட் ஹஸ் கம் எவ்ரிவேர். ஸோ மயான்மாரோட மெயின் கன்சியூமர்ஸே இந்தியா. ஸோ அதில் அந்த கன்சியூமர் பேஸில் ஃபஸ்ட்டு டிரான்சிட் ஹப் வந்து மணிப்பூர், மிசோரம் அண்ட் நாகாலாண்ட். 3மே இன்க்ரெஸ் பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு. மணிப்பூர் ஏன் முக்கியமான இன்க்ரெஸ் பாயிண்ட்னா, மணிப்பூரில் இருக்க குக்கீஸும் அங்கே இருக்கிற குக்கீஸும் சிப்ளிங்ஸ். ஸோ அங்கே இருக்கிற இந்த ஹப் இருக்குது பாருங்கள், மேனுஃபேக்சரிங் ஹப், ப்ரொடக்ஷன் ஹப், அதில் ஈடுபட்டவங்க எல்லாமே இன்சர்ஜென்ட் குரூப்ஸ், குக்கி இன்சர்ஜென்ட். அதாவது எப்படி முன்னே நீங்கள் சொன்ன மாதிரி தாலிபான் வந்து அந்த இதை பயன்படுத்தி அவங்களோட இன்சர்ஜென்சியை கீப் அப் பண்ணாங்களோ, அதே மாதிரி இங்கே மியான்மர்லேயும் இவங்க இதே தான் பண்ணுறாங்க. நார்கோ டெரரிசம், பியோர் நார்கோ டெரரிசம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ட்ரக்கை பெடல் பண்ணி, டிராஃபிக் பண்ணி, அதில் வர ப்ராஃபிட்ஸை வச்சு தே ஆர் வெப்பனைசிங் தெம்செல்ஸ், தே ஆர் பையிங் வெப்பன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு மணிப்பூருக்கு அனுப்புகிறாங்க. மணிப்பூரில் என்டர் ஆனோன்னா ஃபஸ்ட் லைன் ஆஃப் அந்த டிரான்சிட்டில் இருக்க ஃபஸ்ட்டு கேப்சூல் பார்த்தீங்கன்னா குக்கி கேப்சூல். குக்கியோட மியான்மர்லேருந்து மியான்மர் உள்ளே வந்தோன்னா குக்கியை தாண்டி தான் வந்துச்சு, உச்சத்தான்பூரில் வருது. ஸோ அங்கே இருக்க குக்கீஸ் எல்லாருமே இதில்
பெனிஃபிட் ஆகிறாங்க. ஸோ எவ்ரிபடி அதை வந்து ஒரு அவங்க டெய்லி வேலையாகவே பண்ணுறாங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டி அவங்களுக்கு தெரியலன்னா அவங்க நினைக்கல. ஸோ எல்லாருமே இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. கரும்பு ஹார்வெஸ்ட் ஆமாம், ஹார்வெஸ்ட் மாதிரி எவ்ரிபடி இஸ் கெட்டிங் இன்வால்வ் இன் திஸ். அடுத்த சப்ளை செயினில் செகண்ட் கீழே பார்த்தீங்கன்னா மேட்டிஸ் இருக்காங்க. மேட்டிஸும் இதில் இன்வால்வ் ஆகிறாங்க. ஓகே. எப்படி இன்வால்வ் ஆகிறாங்க? டிரான்ஸ்போர்ட்டர்ஸாக இருக்காங்க. ஸோ இது நடக்குது. இது வந்து குக்கீஸ் என்ன பண்ணுறாங்க? இல்லீகலாக வந்து செட்டில் ஆன குக்கீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க? பாப்பி சீட்ஸு இங்கேயே கல்டிவேட் பண்ணுறாங்க. மணிப்பூர்லேயே இந்த குக்கி ஸ்ட்ராங் ஹோல்ஸில் காட்டில் ஒரு 13,000 ஏக்கர் பாப்பி சீட்ஸ் இருந்ததாக சொல்லப்படுது குக்கியோட ஸ்ட்ராங் ஹோல்ஸில். அதேமாதிரி நாகா ஸ்ட்ராங் ஹோல்ஸ் 2,500 ஏக்கர் இருந்தால் சொல்லப்படுது. ஸோ இது ரேம்பண்ட்டாக பாப்பி கல்டிவேஷன் பண்ணாங்க. அதனால் ட்ரக் ப்ராப்ளம் ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. ஸோ இவங்க கல்டிவேட் பண்ணி அதை ப்ரொடக்ஷன் எங்கே பண்ணாங்க? ப்ராசஸிங் லேப் எங்கே பண்ணாங்கன்னா தௌபல் அப்படின்னு நாகாஸ் இருக்கிற ஏரியா, முஸ்லீம் டாமினேட்டட் ஏரியா சிலதெல்லாம் இருக்குது. ஓகே. அங்கே வந்து ப்ராசஸிங் யூனிட் வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2017 ஸ்பெசிஃபிக்காக அது முஸ்லீம் ஏரியான்னு சொல்லுங்கள். இல்ல, அந்த அதுக்காக செலக்ட் பண்ணாங்களா இல்லை? அப்படி கிடையாது சார். அங்கே எப்படின்னா முஸ்லீம்ஸ் மைனாரிட்டி, மீத்தீஸ் இருக்கிற இடம் வந்து மெஜாரிட்டி இடம். அவங்க ஃபுல்லாக டிரான்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்தாங்க, குக்கீஸ் ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. இந்த லேப் ப்ராசஸிங் யூனிட் எங்கே வைக்கிறதுன்னு பார்க்குறது, இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடச்சிது, அங்கே பண்ணுறாங்க. அது ஒரு 2,500 பேர் 2017 அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் இந்த ட்ரக் ப்ராப்ளத்துக்காக. மணிப்பூரில் ஒண்டியும் 2024-25 வரைக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 1000 பேர்கிட்ட குக்கீஸ், ஒரு 800 இண்டிவிஜுவல்ஸ் ஆர் முஸ்லிம்ஸ், ஒரு 300 to 400 ஆர் மீட்டிஸ். ஸோ கிறிஸ்டியன்ஸ் அவங்க நேட்டிவா இல்லை அவங்க பங்களாதேஷ் அந்த மாதிரி? இல்லை, அங்கே இருக்கிற முஸ்லீம்ஸ், அங்கே இருக்க மைனாரிட்டி முஸ்லீம்ஸ். இன்ஃபேக்ட் ரொம்ப அவங்களோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். 2 மெஜாரிட்டி கிளான் கிட்ட மாட்டிட்டு முழிப்பாங்க. அவங்க 2 சைடில் அடி விழும் உங்களுக்கு. அங்கே போனால் தெரியும். அவங்க வந்து ரொம்ப சாஃப்ட், அங்கே சொல்கிறத செய்வாங்க. என்ன ஆகுது இப்போது பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை செயினில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டின்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து இன்டர் ரிலீஜன் ப்ராப்ளம் வரல. ஸோ இது ரிலீஜியஸ் ப்ராப்ளமே இல்லை. அதுதான் சொல்ல வந்தேன். when that comes to profiteering, பணம் சம்பாதிக்கிற விஷயத்தில் முஸ்லீம், ஹிந்து ஆர் கிறிஸ்டின் ப்ராப்ளம் வரல. அதேமாரி இப்போ இந்த சிவில் ஸ்ட்ரைஃப் சொன்ன பாருங்களா, அங்கே ஒரு கம்யூனல் சாயம் பூசப்படுது. இப்போ மெய்டீஸ், ஹிந்துஸ், இவங்க கிறிஸ்டியன்ஸ், யார் குக்கீஸ், இப்போ வந்து ஒரு நரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஒரு நரேட்டிவ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு கவர்மெண்ட்டை கார்னர் பண்ணுற விஷயமாக தான் அதை நான் பார்க்குறேன். என்னென்னா இது ஹிந்து வார்சஸ் கிறிஸ்டியன் கான்ஃபரன்டேஷன் அப்படின்னு. அப்படி உண்மையாக இருந்ததுன்னா நாகாஸும் குக்கீஸும் சண்டை போடுறதுக்கு என்ன காரணம்? 2 பேரும் கிறிஸ்டியன்ஸ் தானே. ஸோ இது ரிலீஜனே கிடையாது. எந்த ரிலீஜியஸ் இஷ்யூக்காகவும் அவங்க சண்டை போடல. அவங்க சண்டை போடுறது எத்தனிக் டிவைட், எக்கனாமிக் இம்பேலன்ஸ். இதை சரி பண்ணுறதுக்காக 2 எத்தனிக் குரூப்ஸ் கிளாஷ் பண்ணுறாங்களே தவிர இது ரிலீஜியஸ் ஆங்கிள் வேணுன்ட்டே விஷமத்தனமாக கொண்டு வரப்பட்டது. எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னு சொன்னால், இந்த ட்ரக் ட்ரேடு வந்து இதில் வந்து ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணுது அப்படின்னு சொல்லுவீங்க. அதாவது ஏற்கனவே மெய்த்தி இருக்காங்க, குக்கி இருக்காங்க, நாகாஸ் இருக்காங்க. இவங்க 3 பேத்துக்கும் லேண்ட் கிளைம் இருக்குது. அது வந்து சண்டைக்கு பேசிஸான ஒரு காரணம். அதே நேரம் ட்ரக் ட்ரேடு வந்து இதில் ப்ளே பண்ணுதுன்றீங்க. ஆனால் இந்த ட்ரக் ட்ரேடில் இவங்க 3 பேருமே தானே பெனிஃபிட் ஆகுறாங்க. அப்போ எப்படி இந்த சண்டை வந்து ஃபியூவல் ஆகுது? ரொம்ப அழகான கேள்வி, பியூட்டிஃபுல் கொஸ்டின். குக்கீஸ்க்கு இது பிடிக்கல, மெய்த்தீஸ் இன்வால்வ் ஆகும். ஆமாம், குக்கீஸுக்கு பிடிக்கல. ஓகே. என்ன பண்ணுறாங்க? பாப்பி கல்டிவேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதோட ப்ராஃபிட்டரிங் ஃபுல்லாக நம்மளுக்கு வரணும், அவங்களுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அங்கே தான் கான்ஃப்ளிக்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, மீத்தீஸ் இருக்கிற இடத்துல பாப்பி கல்டிவேட் பண்ண முடியாது. கல்டிவேட் பண்ணுறதுக்கு ஹில்ஸ் தேவை. அதனால மீத்தீஸ் அந்த இடத்த கேட்குறாங்க. இப்போ புரியுதா கான்ஃப்ளிக்ட் எங்கே வருதுன்னு உங்களுக்கு? ஓகே. ஸோ இது வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட் ப்ராஃபிட்டரிங்கில் நடக்கிற ஒரு சண்டை. ஸோ ஏற்கனவே ஒரு லேண்ட் கிளைம் இருக்குது. அந்த லேண்ட் கிளைமோடு சேர்த்து ஒரு பிஸ்னஸ் கிளைம் இப்போ வருது. அந்த பிஸ்னஸ் இல்லீகல் ட்ரக் கார்ட்டல். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இது என்னென்னா, இந்த சிவில் ஸ்ட்ரைஃபை எவ்வளோக்கு அளவுக்கு ஆக்டிவாக வச்சுட்டு இருக்காங்களோ இந்த இல்லீகல் பிஸ்னஸ் இவங்களால் பண்ண முடியும். ஓகே. ஏன்னா இந்த சிவில் ஸ்ட்ரைஃப் இருக்கும்போது சஸ்பென்ஷன் ஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் போடுறாங்க. நம்ம கவர்மெண்ட் வந்து சில எல்லைக்கு தாண்டி போக மாட்டாங்க, ஜஸ்ட் டு ஹானர் த கமிட்மெண்ட். நம்ம குக்கி எல்லை கூட ஒரு லெவலுக்கு நம்ம தாண்டி போட மாட்டோம். அங்கே அசாம் ரைஃபிள்ஸ்லாம் இருக்காங்க, அது வேறு. அதேமாரி மீத்தீஸ் இடத்துல குக்கீஸ் வர மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் குக்கீஸ் வந்து ஹாஸ்பிட்டல் போகணுன்னா மிசோராம் போய் தான் போவாங்க. இம்பால் வந்து பண்ண மாட்டாங்க. ஓ, அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு, இது ஒரு பயமும் கூட, அண்டர்ஸ்டாண்டிங் பயமும் கூட. இதை இந்த பண்ணால் எல்லையை மீறினா நம்மளுக்கு எதாவது ஆகும், இல்லாட்டி அவங்க எதாவது பண்ணுவாங்க, பயந்துட்டு 2 பேரும் வரதில்லை. ஸோ இட்ஸ் லைக் கவர்மெண்ட்டை விட அங்கே ஒரு ப்ரைவேட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. எக்ஸாக்ட்லி. தெருக்கு 10 அசோசியேஷன் இருக்கும் சார். 10 அசோசியேஷன் இருக்கும் எல்லா தெருலையும். மீட்டீஸில் 10 அசோசியேஷன் இருக்கும்,
குக்கீஸில் 10 ஸ்டூடெண்ட் இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஈவன் டிராஃபிக் அஃபென்ஸ் நடந்தால் கூட ஒரு 100 பேர் கூட்டிடுவாங்க. ஸோ அவங்க லாவை அவங்க கையில் எடுத்துருந்தாங்க. 2023க்கு அப்புறம் ஆர்மி இப்போ சிஆர்பிஎஃப்லாம் போனப்புறம் நிறைய கண்ட்ரோல் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் வயலன்ஸ் லெவல் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த 90ஸ்லாம். இப்போலாம் ஒன்றுமே கிடையாது. பட் 23ல எஸ் ஃப்ளாரப் ஆச்சு. ரணகலமாக தான் ஆச்சு அந்த இடம். நிறையா பேர் கொல்லப்பட்டாங்க. 250 பேர் கொல்லப்பட்டாங்க. இன்னும் நிறையா மீட்டீஸ் குக்கீஸில் இருந்த மீட்டீஸ்லாம் அடித்து விரட்டப்பட்டாங்க. அவங்க இங்கே வர ஆரம்பித்தாங்க. இந்த 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 சண்டேல என்ன ஆச்சு சார், நம்ம வில்லேஜஸை போய் அப்படியே கொளுத்துவாங்க. அவங்க இங்கே இருக்க வில்லேஜஸ் கொளுத்துவாங்க. வில்லேஜஸை கொளுத்தும் போது எல்லா பில்டிங் எரிஞ்சு போகும். அதில் சர்ச் எரியும், டெம்பிள்ஸும் எரியும். உடனே வந்து சர்ச்சை கொளுத்திட்டாங்க, டெம்பிள்ஸை கொளுத்திட்டாங்கன்னு ஒரு நரேஷனை ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. இல்லை சார், என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட எல்லைக்கு மேலே நம்முடைய ஆட்களே போக மாட்டாங்க, ஏன்னா தே வாண்ட் டு ஆனர். ஆனால் நாம் பார்த்தோம் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய மிஷினரிகள் அந்த இடத்த ட்ரெஸ்பாஸ் பண்ணி உள்ளே போயிருக்காங்க. அந்த கிறிஸ்டியானிட்டி, அதாவது அந்த மிஷினரி நெட்வொர்க்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து அவங்க யூஸ் பண்ணதாக ஒரு தகவல் வருது. எதற்காக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு எகெயின்ஸ்டான ஒரு இன்சர்ஜென்சியை இன்னும் பூஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தகவல் வருது. நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், ஒரு யூஎஸ் சிட்டிசன் ப்ளஸ் உக்ரைனியன்ஸ் ஒரு 6 பேர் அரெஸ்ட் கூட பண்ணாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இதில் வந்து ஃபாரின் இன்டர்வென்ஸ் நிச்சயமாக இருக்குது சார். எப்படிப்பட்ட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி சைக்கலாஜிக்கல் சப்போர்ட், மாரல் சப்போர்ட் அண்ட் மெட்டீரியல் சப்போர்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் பண்ணுறாங்கன்னா டீப் ஸ்டேட் பிளேயர்ஸ். தேர் இஸ் நோ டவுட் அபவுட் தட். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இன்ஃபேக்ட் யூஎஸோட என்டையர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் த நார்த் ஈஸ்ட். அவங்க தே வாண்ட் டு கவுண்டர் சைனா. ஓகே, ஏற்கனவே பங்களாதேஷில் ஒரு ரெஜிம் சேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க. அங்கே டீப் ஸ்டேட் பிளேயர் அவங்களாம் பண்ணதா எல்லாருக்கும் தெரிய வருது. அவங்க ப்ரோ இந்தியாவாக இருந்தாங்க, உடனே அவங்கள கவுத்துட்டாங்க. நவ் மயான்மார் இஸ் அ நெக்ஸ்ட் கான்ஃப்ளிக்ட் ஜோன். மயான்மாரில் இப்போ வந்து சைனா வந்து பெரிய லெவல் இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரான் மயான்மாரில். நீங்கள் மயான்மாரில் பார்த்தீங்கன்னா சிமெக்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது. சைனா மயான்மார் எக்கனாமிக் காரிடார். அது இட்ஸ் ஈக்குவல் டு சிப்பெக் மாரி, பாகிஸ்தான் மாதிரி. அந்த காரிடார் வந்து யுனான்லேருந்து ஸ்டார்ட் ஆகி மேண்டலே போய் ரோட்வேயாக வருது. ஆமாம், போயிட்டு லெஃப்ட் ஒரு 2 ஃபோர்க்காக இருக்குது, 2 பிரியுது. ஒன்று வந்து மேண்டலேருந்து யங்கோனுக்கு போகிறது, விச் இஸ் த கமர்ஷியல் கேபிட்டல் ஆஃப் மயான்மார். இன்னொன்று வந்து டீப் சீ போர்ட் ஒன்று டவுன் சவுத் ஆன் த வெஸ்டர்ன் ஃப்ளாங்க் போகுது, நம்ம சித்தே போர்ட்டு கீழே. அந்த போர்ட்டில் அவன் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட், டீப் சீ போர்ட் கட்ட தான் இருக்கான். இது எதுக்குன்னா, இப்போ நான் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸை பிளாக் பண்ணிட்டாங்க, அடுத்த ஸ்டேட் ஆஃப் மலாக்கா பிளாக் பண்ணுவாங்க. அப்போ அவன் ஆயில் எனர்ஜி நீட்ஸ் எப்படி பூர்த்தி பண்ணுமோ, ஸோ இது வழியாக ஒரு ஆயில் அண்ட் கேஸ் பைப்லைன் போகுது. ஓகே, ஸோ இந்தியா கூட இந்த கிரேட்டர் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து பண்ணுது. அதை அந்த பயத்தினால இட் இஸ் டு கவுண்டர் தட். சி, இட் இஸ் டு கவுண்டர் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் சைனீஸ் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி இந்த ரீஜன். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஐஓஆர் ரீஜனில் யூஎஸோட ஆக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, நேவல் ஷிப்ஸோட ஆக்டிவிட்டி. ஸோ இது எல்லாமே இண்டிகேஷன் தட் யூஎஸ் இஸ் ட்ரைங் டு ஹாவ் இங்கே ஒரு ப்ரெசன்ஸ் இருக்கணும்னு விரும்புகிறாங்க. ஸோ யூஎஸோட என்னென்னா அந்த சிமெக்கை கட் பண்ணணும். இப்போ சைனா வெனிசுலாலேருந்து ஆயில் வாங்கினா அதை கட் பண்ணாங்க, ரஷ்யாவிலேருந்து ஆயிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க, ஈரான்லேருந்து வாங்கினா அதையும் கட் பண்ணுறாங்க. இப்போ எங்கெல்லாம் சைனா எனர்ஜி நீட்ஸ் இருக்கும் அதை கட் பண்ணணும். அப்போது அமெரிக்கா நியாயமாக பார்த்தா இந்தியாவுக்கு ஹெல்ப் தானே பண்ணணும். ஆனால் அமெரிக்கன் ஏஜென்ட்ஸ் இந்தியாவுக்கு எதிராக இன்சர்ஜென்சியை வந்து உருவாக்க பார்க்குது அப்படின்றது நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறேன். மயான்மாரில் அவன் சைனா கவுண்டர் பண்ணுறான், நார்த் ஈஸ்ட்டில் நம்மளை கவுண்டர் பண்ணுறான். ஓகே, ஸோ அவன் சைனாவை மட்டும் எதிரியாக பார்க்குறது, இந்தியாவும் கவுண்டர் தான் பண்ணுறான். எப்படி பண்ணுறான்னு சொல்கிற பாருங்க. ஸோ இந்த சிமெக் காரிடாரில் அது வந்து ராக்கன் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது. கடைசியாக மயான்மாரில் ஒரு ஸ்டேட் ராக்கன். அந்த ஸ்டேட்டில் அது வழியாக தான் பாஸ் ஆகுது. அந்த ராக்கன் ஸ்டேட்டு பங்களாதேஷ் பார்டரில் இருக்குது. ஸோ இந்த பங்களாதேஷ் கவர்மெண்ட் கவுந்தோடனே ரோஹிங்யா ப்ராப்ளம் இருக்குங்க. அந்த ரோஹிங்யா ப்ராப்ளம் என்ன பண்ணுறாங்க, பங்களாதேஷ், சவுத் பங்களாதேஷ் ரோஹிங்யாஸும், ராக்கன் ஸ்டேட்லேயும் ரோஹிங்யாஸ் இருக்காங்க மியான்மரில். அதுக்காக சேஃப் காரிடார் ஒன்று ஃபார்ம் பண்ணுன்றாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இந்த சைனா காரிடார் வந்து 2ஆக கட் ஆகிடும். கவுண்டர் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ். சைனாவுக்கு வந்து காப்பர் மைன் ஒன்று இருக்குது, ஒரு டேம் கட்டிகிட்டு இருக்காங்க. நார்த்தில் வந்து ஷான் ஸ்டேட்னு ஒன்று இருக்குது, அந்த சைடில், தட் இஸ் ஆன் த நார்த்தன் சைடு. அங்கே பார்த்தீங்கன்னா ரேர் எர்த் மினரல்ஸ் சைனா வந்து இல்லீகலாக மைன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற இன்சர்ஜன் குரூப்ஸை வச்சு மியான்மருக்குள்ளேயே. ஆமாம், ஓகே, இல்லீகலாக மைன் பண்ண அங்கே இருக்கிற இன்சர்ஜன் குரூப்ஸ்லாம் சைனா வந்து ப்ரோ சைனானா என்னென்னா, இந்த யூஎஸோட இன்ஃப்ளூயன்ஸை கட் பண்ணுறதுக்காக சைனா வந்து ஃபண்டிங்கில் வெப்பன்ஸ் எல்லா குரூப்புக்கும் கொடுக்குறான். ஸோ அதனால் அந்த குரூப்ஸ்லாம் அவங்களுக்கு லாயலாக இருக்காங்க. இல்லீகல் மைனிங் ஃபார் ரேர் எர்த் மெட்டல்ஸ் வந்து நிறையா நடக்குது. போன வருஷம் நிறைய இல்லீகல் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க சைனாக்கு. ஸோ அந்த ரேர் எர்த் மெட்டல்ஸ் மயன்மாருக்கு வந்து ஆல்மோஸ்ட் யூஎஸ் சைனாக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஹை லெவல் ஆஃப் ரேர் எர்த் டெபாசிட்ஸ் இருக்கா சொல்லப்படுது. ஸோ இங்கே வந்து
யூஎஸ் அதை கையப்படுத்த முயற்சி பண்ணுறான். சைனா ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டுருக்கோம். ஸோ இவங்க 2 பெரிய குளோபல் பவர்ஸ்குள்ள நடக்கிற ஜியோபொலிட்டிக்கல் வார். அதனால் அந்த இடம் இன்ஸ்டேபிளாக இருக்குது. அந்த இன்ஸ்டெபிலிட்டி மணிப்பூரில் ஃபீல் பண்ணுறதுக்கு காரணம் நம்மளுக்கும் அங்கே இருக்கிற சின் ஸ்டேட்டில் குக்கீஸ்க்கும் கல்ச்சுரல் இன்டெகிரேஷன் இருக்கிறதுனால. ஸோ என்ன ஆகுது, அங்கே வெப்பன்ஸ் வருது, அந்த வெப்பன்ஸ் இங்கே ப்ராலிஃபரேட் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது இல்லீகலாக. ஸோ அந்த குக்கீஸ்ட்ட வெப்பன்ஸ் கிடச்சோன்னே மெய்தீஸ் அடிக்கிறாங்க, அதுக்கு திருப்பி மெய்தீஸும் அடிக்கிறாங்க. ஸோ இதுதான் அந்த ஜியோபொலிட்டிக்கல் ப்ராப்ளத்தினால நடக்கிற இன்ஸ்டெபிலிட்டி. இதில் ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸ் நீங்கள் கேட்டிங்கள, ஒரு 3-4 இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன். சைனாவோட மயான்மார் பார்டர் ரூலின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது. அங்கே பிளாக் ஹவுஸ்னு ஒரு கிரிமினல் ஆர்கனைசேஷன், வெரி வெரி ஸ்ட்ராங், பெரிய கிரிமினல், தாவூத் இப்ராஹிமோட ஈக்குவலண்ட்னு சொல்லலாம். ஒரு டி கம்பெனி மாதிரி நம்ம மாஃபியான்னு சொல்லுவோம் இட்டாலியில், ஜப்பானில் யாக்கூசான்னு சொல்லுவாங்க, சைனாவில் ட்ரையாட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு ட்ரையாட் அது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஸ்பெஷலைஸ் இன் இல்லீகல் ஆர்ம்ஸ் சேல்ஸ். அவங்க மயான்மாரில் இருக்கிற நிறைய இன்சர்ஜென்ட் குரூப்ஸுக்கு சைனா கிட்டேருந்து ஆர்ம்ஸ் வாங்கி விற்கிறாங்க. முக்கியமாக யுனைடெட் ஸ்டேட் ஆர்மின்னு ஒன்று இருக்குது, அப்புறம் குக்கி நேஷனல் ஃப்ரண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. அதில் பாதி வெப்பன்ஸ் நம்ம மணிப்பூர் குக்கி இன்சர்ஜென்ட்ஸ்க்கு வருது. ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் திங். ஸோ அது தெரிஞ்சு பண்ணுறாங்களா சைனா, தெரியாது பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் அந்த வெப்பன்ஸ் இட் இஸ் ஹேப்பனிங். சைனீஸ் வெப்பன்ஸ் தான் அது. சைனீஸ் வெப்பன்ஸும் வருது, யூஎஸோட M4 M16 கார்பைன், அதுவும் ஸ்மகிள்டு வெப்பன்ஸும் வருது. ஸோ இதனால் குக்கி கிட்ட நிறையா ஸ்ட்ராங்கான அஃபென்சிவ் வெப்பன்ஸ் இருக்குது, ஹைடெக் வெப்பன்ஸ். ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன அந்த 6 பேர், ஒரு மேத்யூ வேன் டைக், ஒரு US சிட்டிசன், அண்ட் 6 யுக்ரைனியன்ஸ்க்கு 6 பேர் இங்கே என்ன வேலை? இதே ஒரு சீரியஸ் சஸ்பிஷன் தான். ஸோ இவங்க 7 பேர் என்ன பண்ணுறாங்க, மயான்மார்க்குள்ளே போகும்போது பிடிக்கப்படுறாங்க. அவங்க என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னு கேள்விப்பட்டோன்னா, அங்கே இன்சர்ஜென்ட் குரூப்ஸ்க்கு ட்ரோன் டெக்னாலஜி, ட்ரோன் எப்படி டிப்ளாய் பண்ணுறது, அஃபென்சிவ் யூஸ் அண்ட் ரெகானசன்ஸுக்கு ட்ரெயின் பண்ணுறதா இவங்க 6 பேரும் முயற்சி பண்ணதா அதுக்கு தெரிஞ்சு நம்ம பிடிப்படுறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குக்கி குரூப்ஸில் ட்ரோன் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. இது லாஸ்ட் 1 இயர் முன்னாடி நடந்திருக்கு. எப்படின்னா, இந்த குவாட் காப்டர் சொல்லுவாங்க, அதில் லேட்ச் மெக்கானிசம் இருக்கும், ட்ராப் மெக்கானிசம். கீழே ஒரு பாம்பை ராக்கெட்டை அட்டாச் பண்ணிவிட்டு அது குறிப்பிட்ட இடத்துக்கு போகும்போது ரிமோட் மூலிமா அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அங்கே போய் பாம்பு போடும். இது இஸ்லாமிக் ஸ்டேட் 2014 பண்ணால் அந்த மெக்கானிசம் குக்கி பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ட்ரோன் டெக்னாலஜி எப்படி ஆக்சஸ் கிடச்சுன்னு யாருக்குமே தெரியாது. பாசிபிளி அவுட் சைட் ஹெல்ப், தட் இஸ் ஃபர்ஸ்ட் திங். பிகாஸ் இஃப் யூ ட்ரை டு கனெக்ட் டாட்ஸ், அமெரிக்கன்ஸ் அங்கே போகிறாங்க, குக்கீஸ் இங்கே ட்ரோன் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ தெர் இஸ் சம். ரெண்டாவது அந்த மெய்தி ஹவுஸில் அட்டாக் நடந்ததும் இந்த ராக்கெட் லாங் ரேஞ்ச் ராக்கெட், கரெக்டாக சொன்னீங்க. அந்த லாங் ரேஞ்ச் ராக்கெட்டில் நார்மல் இன்சர்ஜென்ட் குரூப்ஸை ட்ரைனிங் இல்லாமல் பண்ண முடியாது, அவங்களுக்கு ஆக்சஸும் இருக்காது. ஸோ இந்த வெப்பன்ஸ் சப்ளை பண்ணுறது வெளிலேருந்து யாரோ பண்ணுறாங்க, கிளியராக தெரியுது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டேனியல் ஸ்டீஃபன் கான்லின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் ஹீ இஸ் ஆல்சோ US சிட்டிசன், ஒரு கிறிஸ்டியன் மிஷினரி அங்கே வந்தார். பட் மிஷினரி பண்ணுற வேலையை விட்டுட்டு ஹீ ஸ்டார்டட் டூயிங் சம்திங் எல்ஸ். ஸோ 2015 I think 16 அவர் டிபோர்ட் பண்ணிட்டாங்க. அங்கே இருக்கிற லோக்கல் ஆளுங்களே அவரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணி டிபோர்ட் பண்ணிட்டாங்க. அவர் டிபோர்ட் பண்ண நேபாளுக்கு போயிட்டு நேபாளில் இல்லீகலாக தங்கிட்டு இந்தியாவுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிருந்திருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் மணிப்பூரில் அங்கே இருக்கிற இன்சர்ஜென்ட் குரூப்ஸ்க்கு ட்ரோன்ஸ் அண்ட் கெவ்லார் பாடி ஆர்மர் சொல்லுவாங்க, அந்த ஆர்மி கிரேட் பாடி ஆர்மர், அதை கொடுத்துருக்காரு. அது தெரிஞ்சு அவரையும் நம்ம திருப்பி டிபோர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு தேர்ட் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்டர்ஃபரன்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா மணிப்பூரில் மீட்டி குரூப்ஸில் ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸ் ரெக்கவர் பண்ணியிருக்கோம். ஸ்டார்லிங்க் எலான் மஸ்கோட கம்பெனியோட டெர்மினல்ஸ், சேட்டலைட். ஸ்டார்லிங்க் இந்தியாவில் ஒர்க் ஆகாது. பட் ஏன் எங்கள் டெர்மினல் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தா, அவங்க மயான்மாரில் ஒர்க் பண்ணுறது. பட் பார்டர் ஏரியாஸாக சம்டைம்ஸில் ஸ்டார்லிங்க் ஒர்க் ஆகுது. இப்போ ஸ்டார்லிங்க் எவ்வளோ முக்கியமானதுன்னா, இன்டர்நெட் பிளாக்கெட். இப்போ க்ரைசிஸ் நடக்குது மணிப்பூரில், இன்றைக்கி வரைக்கும் இன்டர்நெட் யாரும் ஏன்னா தேவையில்லாமல் பொருளையை கலப்புறாங்கன்னு சொல்லி இன்டர்நெட் பிளாக்கெட் நடக்கும். ஸோ இன்டர்நெட் பிளாக்கெட் நடக்கும்போது இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ வெளில வரணுங்கிறதுக்காக இதுமாரி ஸ்டார்லிங்க் டெர்மினல்ஸ் யூஸ் பண்ணி நியூஸை பரப்புறது வெளில. எப்படிப்பட்ட நியூஸ்னால் ஃபேக் நியூஸ். மொபைல் நெட்வொர்க்கே தேவைப்படாது. எஸ் ஸ்டேட்டவே கனெக்ட் டு சேட்டலைட். லியோம் வாங்க, லோ ஆர்பிட் சேட்டலைட்ஸ். அது 550 கிலோமீட்டர்ஸ் இடத்துலேருந்து இருக்கும். அது கான்ஸ்டலேஷன் ஆஃப் சேட்டலைட்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்கும், கனெக்ட் ஆகிட்டே இருக்கும், போக கனெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது என்ன ஆகும்னா சார், ஈரானில் இப்போ பண்ணாங்க. அது ஈரானில் அந்த ஒரு ரியாட் நடந்ததில்ல டிசம்பர், அந்த டைமில் ஈரானில் நடந்தது. ஸ்டார்லிங்க் மூலிமா தான் அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது.
இங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கப்படுது. இது அட்வொகசி குரூப்ஸ், ரைட்ஸ் குரூப் யூஸ் பண்ணுவான்னு சொல்லுவாங்க. இதை மிஸ்சீவியஸாகவும் நாட்டுக்கு அகேன்ஸ்டாக மெலிஷியஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு இன்டர்நெட் பிளாக்கேட் இருக்கிற இடத்துல சரி ஆர்டிகல் 370 ரிவோக் பண்ணும். காஷ்மீரில் 3-4 மாதம் இன்டர்நெட் பிளாக்கேட் இருந்தது. அந்த டைமில் ஸ்டார்லிங்க் அங்கே டிப்ளாய் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட இம்பேக்ட் வந்திருக்கும் கிரவுண்ட் லெவலில். ஸோ அதை நம்ம யோசிக்கணும். ஒரு இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்லிங்க் நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மயான்மாரில் பிடிபட்டிருக்கு, மணிப்பூரில் பிடிபட்டிருக்கு, இன்னொரு இடத்துல வந்து மணிப்பூரில் ஒரு இடத்துல பிடிபட்டிருக்கு. அதேமாதிரி பே ஆஃப் பெங்காலில் கோஸ்ட்டில் ஒரு ஷிப்பில் பிடிபட்டிருக்கு, ஒரு ட்ரக் ஷிப்மெண்ட் போகிற ஷிப்லேயும் பிடிபட்டிருக்கு. ஸோ தெர் இஸ் அ டைரக்ட் கனெக்ஷன். ஸ்டார்லிங்க் வந்து எல்லாரையும் வாங்கிட்டு முடியாது, இட் இஸ் குவைட் காஸ்ட்லி, பட் இன்சர்ஜன் குரூப்ஸ் வாங்கலாம். ஸோ அதுலேயும் யூஎஸோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்குங்கிறது தெளிவாக தெரியுது, கிளியராக தெரியுது. ஸோ இந்த ஸ்டார்லிங்க் இப்போ வந்து இந்தியாவில் வரணும்னு சொல்லி லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக கவர்மெண்ட் அதை ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயமும் பார்க்கப்படுது. யூஎஸோட ஃபோக்கஸ் நான் சொல்கிறேன், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா பியூர் ஃபோக்கஸ் ஆன் நார்த் ஈஸ்ட். இப்போ ரீசெண்டாக யூஎஸ் கவுன்சிலேட் ஜென்ரல் கால்கட்டா ஒரு இந்தியன் திங்க் டேங்கோட ஒரு யூஎஸ் ஸ்ட்ராட்டஜிக் ஃப்ரேம் ஒர்க் இண்டோ பசிபிக் இப்போ நார்த் ஈஸ்டர்ன் டயலாக்னு ஒன்று வைக்கிறாங்க. அப்போ வந்து மிசோரம், மேகாலயா, அஸ்ஸாம், திரிபுரா, மணிப்பூர் அண்ட் திரிபுரா, இன்னொரு ஸ்டேட், 6 ஸ்டேட் எக்ஸப்ட் அருணாச்சல் பிரதேஷ், இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்னென்னா கனெக்டிவிட்டி அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதை பற்றி அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க. தே ஆர் சப்போர்ட்டிங் தட் ஒரு கன்வென்ஷன், ஒரு கான்ஃபரன்ஸ். ஒரு 6-7 சாப்டர் இது வரைக்கும் நடந்தது. செப்டம்பர் 2024 இது வரைக்கும் 8 எடிஷன்ஸ் நடந்திருக்கு. அது ஆக்டிவாக யூஎஸ் கவுன்சிலேட் கல்கட்டா ஃபண்ட் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க, ஸ்பான்சர் பண்ணுறாங்க. ஸோ எதுக்கு அது பண்ணப்படுது? அவங்களுக்கு எதுக்கு இங்கே ஃபோக்கஸ்? தே வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கிரவுண்ட் ரியாலிட்டி. அதில் பேசுகிறவெல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ், வெரி சீரியஸ் பாலிசி எக்ஸ்பர்ட்ஸ். அவங்களோட வியூஸ் தெரியும். ஸோ அந்த வியூஸ் அவங்க கலெக்ட் பண்ணி ஹீல் கிவ் அ ரிப்போர்ட் டு ஹிஸ் பாலிசி மேக்கிங் பாடி தட் தீஸ் ஆர் த ப்ராப்ளம்ஸ். இங்கெல்லாம் ப்ராப்ளம் எப்படி இருக்குது, ஸோ இங்கே அப்டிகல்ஸ் இருக்குது, ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் கொடுப்பான். இங்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஒன்ஸ் தே ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டி, அதை ஆப்ரேஷனலைஸ் வேறு யூனிட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன். இப்படி நம்மளும் பண்ணுவோம், எல்லோரும் பண்ணுவாங்க. இது நத்திங் இல்லீகல் அபவுட் இட். பட் நான் எது உங்களுக்கு சொல்ல வரேன்னா அவன் ஃபோக்கஸ் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ ஃபோக்கஸ் முழுக்க நார்த் ஈஸ்ட்டில் இருக்குது, மயான்மாரில் இருக்குது. ஐ திங்க் அவங்க காஷ்மீரியை விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைங்களா சார்? காஷ்மீர் வந்து அவனோட ப்ராக்ஸி பாகிஸ்தானுக்கு விட்டுட்டான். ஸோ அவங்க பார்த்துக்கிறாங்க. இப்போதைக்கு அங்கே போக வேண்டாம், இவங்க டைரெக்டாக இங்கே பண்ணலாம், நார்த் ஈஸ்ட் பண்ணலாம். அவன் சைனா கவுண்டர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறான். நீங்கள் இன்னொரு ஒரு வியூ பாயிண்ட், இது வந்து பரவலாக பேசப்படுது. ஏன்னா குக்கி லேண்டுன்னு தனியாக கேட்குறாங்க. நாகாஸ்க்கும் குக்கீஸ்க்கும் நாகாஸ் வந்து தனி லேண்ட் கேட்குறாங்க. அது குக்கீஸ் வந்து ஓவர்லாப்பிங் டெரிட்டரி. நாகாஸ்க்கும் குக்கிங்க்கும் நடக்க மெயின் பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா, நாகாஸ் கேட்குறது நாகாலிம், கிரேட்டர் நாகாலேண்ட். ஓகே, நாகாலேண்டை சேர்த்து கீழே மணிப்பூரில் இருக்கிற நாகாஸ் ஏரியாவும் குக்கி ஏரியாவும் கேட்குறான். அது குக்கி என்ன கேட்குறான், குக்கி லேண்டுன்னு கேட்குறான். என்ன கேட்குறான்னா, மணிப்பூரில் கொஞ்சம், மயான்மாரில் கொஞ்சம், பங்களாதேஷில் கொஞ்சம், மிசோரமில் கொஞ்சம், அந்த எல்லா ஜோ ஆமாம் எங்கெல்லாம் குக்கி ஜோஸ் இருக்கோ சேர்க்குறேன். இட்ஸ் அ செப்பரேட் கிறிஸ்டியன் ஸ்டேட் அப்படின்றான். ஸோ வை வுட் அ கிறிஸ்டியன் ஸ்டேட் பி ஆஸ்தே? இது ஷேக் ஹசீனா வந்து 2 வருஷம் முன்னாடியே சொன்னாங்க. இது மாதிரி ஒரு பரவலாக பேசுகிறாங்க. சொன்னோடனே அவங்கள தூக்கிட்டாங்க. ஆமாம் தூக்கிட்டாங்க. இது சம்திங் ஏதோ ஒரு அண்டர் கரண்ட் இருக்கிறது கிளியராக தெரியுது. மேபி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஓப்பன் டொமைனில் எவிடன்ஸ் வரும் சார். நம்ம கவர்மெண்ட் க்ளோஸாக மானிட்டர் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ மொத்தத்தில் நான் என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொன்னால், அங்கே ஒரு எத்னிக் கான்ஃப்ளிக்ட் இருக்குது சார். என்னென்னா மெய்தி, நாகா அண்ட் திஸ் குக்கி, இவங்க 3 பேர்த்துக்கு இடையில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் இந்த ட்ரக் கார்ட்டல் அப்படின்றது ஒரு விஷயம் ப்ளே பண்ணுது. ட்ரக் கார்ட்டல் ஏன் வருது அப்படின்னு சொன்னால், ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் பிட்வீன் யூஎஸ் அண்ட் சைனா. அப்போ இதை ஃபியூயல் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய கூத்தில் இவங்க மிஷினரி நெட்வொர்க்ஸையும் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இதுக்கு வந்து ஒரு ரிலீஜியஸ் ஆங்கிளும் கிடைக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதை வந்து கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ வரைக்கும் நம்ம மானிட்டர் தான் பண்ணுறோம், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இதுக்கு ஏதாவது மாற்று கவர்மெண்ட் பண்ணுறாங்களா? என்ன மாரி ஒரு சாதாரண ஆளுக்கு தெரிஞ்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு தெரியாமல் இருக்கும் சார். நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும். அதான் அது ஸ்டில் ஸ்டடிங் தி சிச்சுவேஷன். இது வந்து எப்படின்னா, நம்ம 2 குரூப்கிட்டையும் எத்தனிக் கிளான்ஸ்கிட்டையும் உட்காந்து பேசணும் சார். இது கைனடிக் ஆக்ஷன் மூலியமாகவோ ஆர்மி ஆக்ஷன் மூலியமாகவோ தடுக்க முடியாது. இன்னொரு ட்ரக் மெனஸ், அதுதான் மெயின் ப்ராப்ளம். இந்த நார்கோ டெரரிசம் தான் இந்த குரூப்ஸை ஃபண்ட் பண்ணுது, இந்த நார்காட்டிக்ஸ். ஸோ நார்கோ டெரரிசம் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, ட்ரக்கோட டிரான்சிட் பாயிண்ட் அடித்தா போகாது.
சோர்ஸ் அடிக்கணும் நீங்கள். அப்போ யார்கிட்ட பேசணும் நீங்கள்? மயான்மார்ட்ட பேசணும். மயான்மாரில் கவர்மெண்ட்டில் மிலிட்ரி ஜுண்டா இருக்கான். மிலிட்ரி ஜுண்டா 20% டெரிட்டரி தான் கண்ட்ரோல் பண்ணுறான். இந்த ட்ரக் சிண்டிகேட் இருக்கிற இடம் எல்லாமே நான் ஸ்டேட் ஆக்டிவிஸ்ட் இருக்குது. ஆக்சுவலி நம்ம மிலிட்ரி கிட்ட போவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐ மீன் மியான்மர் மிலிட்ரி, ஏன்னா நமக்கு ஒரு ஒப்பந்தம் இருக்கு இல்லையா, லைக் தேசே இந்த மாதிரி இன்சர்ஜென்ட் குரூப் உள்ள வந்து அட்டாக் பண்ணால் லைக் வி கேன் கோ அண்ட் அது பண்ணியிருக்கோம் 2 வாட்டி. பட் இந்த ட்ரக் மெனஸ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுவீங்க? நமக்கு அந்த ஒப்பந்தம் இருக்கிறதுனால நம்ம அட்டாக் பண்ணலாம்ல சார்? அது வந்து நம்ம டேரெக்டாக த்ரெட்டன் பண்ண தான் பண்ணணும். மிலிட்ரி கைனடிக் ஆக்ஷன் எடுத்தால் 2 வாட்டி பண்ணியிருக்கோம். மயான்மாரில் 3 வாட்டி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு 2015 பண்ணோம், 21 பண்ணோம், இப்போ 25 ட்ரோன் வச்சு தாக்கியிருக்கோம். இது எல்லாம் நம்ம அட்டாக் பண்ணது நாகா கேம்ப்ஸ், என்எஸ்சிஎன் கேம்ப்ஸ். வேறு எந்த கேம்ப்ஸும் நம்ம தொடலை. ஓகே, எந்த கேம்ப்ஸையும் தொடலை. இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் விஷயம் சார். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. ஆர்மி அங்கே வந்து யாரையாவது போய் ஏதாவது கேட்டாலோ, குக்கீஸ் குரூப்பை அங்கே தொட்டாலோ உடனே ஒரு 10,000 பேர் வந்துடுறாங்க. எப்படி வருவாங்கன்னா, 10,000 பேரில் ஃபஸ்ட்டு அந்த பேரிகேட் நிற்கிறது ஒரு 1000 லேடிஸ் இருப்பாங்க. நீங்கள் மீதிஸ் ஆகட்டும், குக்கீஸ் ஆகட்டும், நாகாஸ் ஆகட்டும், ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் டிஃபென்ஸ் லேடிஸ் தான் இருக்காங்க. அப்புறம் தான் ஆம்பளைங்க வராங்க பின்னாடி. அப்போ ஆர்மி எப்படி ஆக்ட் பண்ணும்? பேரிகேட் பின்னாடி அவங்க நிற்கிறாங்க லேடிஸ். இது ஒரு மாடஸ் ஆப்பராண்டியாவே பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் நம்ம கிராஜுவலாக தான் கம்யூனிட்டி மிலிட்டரைஸ் ஆயிடுச்சு. 100% பேச்சுவார்த்தை நடத்தி தான் 100% பேச்சுவார்த்தை நடத்தி தான் டிசாம் பண்ண முடியும். நாகாலாண்டில் நம்ம பண்ணியிருக்கோம், மற்ற ஸ்டேட்டில் பண்ணியிருக்கோம், இங்கேயும் பண்ண முடியும். பட் இட் வில் டேக் டைம். எஸ், பேஷன்ஸ் தேவை. அந்த பேஷன்ஸ் அதுக்கு முன்னாடி மீன்வாயில் இந்த இன்டர்மீடியன் பீரியடில் தேவையில்லாத நரேஷனை நம்ம கட்டைல் பண்ணுவோம். டிஸ்இன்ஃபர்மேஷன் கேம்பெயினை நம்ம ரொம்ப ரேப்பிடாக வில் ஹேவ் டு கவுண்டர் இட். அதில் ஐ திங்க் வி ஆர் லேக்கிங். அந்த ஒரு நரேஷன், ஆன்டி இண்டியா நரேஷனை நம்ம வந்து வில் ஹேவ் டு கவுண்டர் இட் வெரி வெரி ஸ்ட்ராங்லி, அக்ரெசிவ்லி. அது இருந்ததுன்னா மோஸ்ட் ஆஃப் த ஃபேக் நியூஸ் ஆர் ரூமர்ஸ் ஆர் டிஸ்இன்ஃபர்மேஷன் நரேட்டிவ் வெளில வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நரேஷன், ஃபேக் நரேஷனில் தமிழ்நாட்டிலேயும் கூட நிறைய பேர் இன்வால்வ்டு. சில என்ஜிஓஸ் மூலிமா, இங்கே இருக்கிறவங்க யூகே மூலிமா சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏஜென்சிஸ்க்கு தெரியும். ஓகே, என்னென்னா அங்கே போடுறத இங்கே தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறாங்க, இங்கே வேறு சோஷியல் மீடியா நெட்வொர்க்கில் பரப்புகிறாங்க. இப்போ இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து பார்த்தோமே, ட்ரக் கார்ட்டலுக்கு ஒரு அச்சாணியே தமிழ்நாடு தான். இப்போ என்னென்னா அங்கே இங்கே பார்க்குற காமன் மேனுக்கு என்ன தெரியும், அங்கே பெரிய ஜீனோசைட் நடக்குது அப்படிங்கிறது. ஒரு கிறிஸ்டியன் ஜீனோசைட், ஒரு ஹிந்துஸ் வந்து கிறிஸ்டியன்ஸ், அதுமாரி எதுவும் இல்லை அங்கே. ஹிந்து கிறிஸ்டியன் பிரச்சனையே கிடையாது. அவங்க வந்து ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்க்காக ஃபைட்டே பண்ணல. தேர் ஃபைட்டிங் ஃபார் த ரைட்ஸ். மண்ணுக்காக சண்டை போடுறாங்க. அவங்க வந்து சாமிக்காகவோ இல்லாட்டா உங்கள் சாமி பெருசு எங்கள் சாமி பெருசுன்னு சண்டை போடல, ரிலீஜியஸ் பிலீஃப் சண்டை போடல. அதுக்கு ரிலீஜியஸ் கலர் கொடுத்தது ஒரு விஷமத்தனமான விஷயம். அங்கே தான் ப்ராப்ளம் வருது நம்மளுக்கு. ஸோ மண்ணுக்காக சண்டை போட்டாங்க. நீங்கள் மண்ணுக்காக கூட அந்த மண்ணை எதற்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லீகல் பர்பஸாக இருக்குது. ஸோ மொத்தத்தில் இது வந்து ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான சூழ்நிலைன்னு நமக்கு தெரியுது. அரசாங்கம் ஒரு ஸ்திரமான நடவடிக்கை எடுத்து அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணும் அப்படின்னு நம்புகிறோம். தகவல்களை ரொம்ப தெளிவாக பகிர்ந்தமைக்கு நன்றி. ஜெயன், நன்றி. ஜெயன். இது போன்ற சுவாரஸ்யமான புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.